Dear student, in this session percentage continuation அவ்வளோதான் வீடியோ தான் தேர்டு பட் கண்டினியூ கொஸ்டின் நம்பர் 21 சரியா ரீட் பண்ணுங்களேன். The month of April, Ramu spent 6,000 electricity bill, 750 water bill, 250 telephone bill and 300 paying cable bill. After paying all these bill, left with him 60% of the monthly salary. What is Ram's annual salary? Monthly salary given but annual salary find out பண்ணும். ஃபஸ்ட்டு அவர் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணது டோட்டல் பாருங்கள் 6,000, 750, 250, 300 டோட்டல் பண்ணுங்கள். ரிமைன் லெஃப்ட் வித் 60%. இப்போ ஆக்சுவலி அவர் ஸ்பெண்ட் பண்ணது 40% ஆஃப் த அமௌண்ட்டு. அந்த 40% ஆஃப் த அமௌண்ட்டு தான் அந்த டோட்டல் பண்ணுங்களேன் 9550. For 40% of the salary தான் 9550. Because left with Ram 60%. இப்போ 40% spend பண்ணது தான் மீனிங். ஸோ டோட்டல் salary 100% equal to how much in பாருங்க. ஓகே ஸோ that is 9550 into 100 by 440. பட் இது மந்த்லி தானே கேட்டது இயர்லி சொன்னாங்களே இன்ட்டு 12 டேரெக்டாகவே இன்ட்டு 12 யூஸ் பண்ணுங்க. ஸோ 10 கேன்சல் பண்ணிடலாம். 10 ரொம்ப பண்ணுங்க. இது 3 டைம்ஸ். ஓகே ஸோ 3 into 100 300 into 955 மல்டிப்ளை பண்ணுங்களேன். ஓகேவா இந்த 2,86,500 ஆன்சராக வரும். செக் பண்ணி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா ஸோ அவரோட எக்ஸ்பெண்டிச்சர்லாம் லெஸ் பண்ணும்போது ரிமைனிங் 60% லெஃப்ட் வித் ராமு. இப்போ ஆக்சுவலி 40% ஸ்பெண்ட் பண்ணிட்டார். அந்த 40% ஆஃப் த அமௌண்ட்டு தான் அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சேலரி 100% ஈக்குவல் டு how much. பட் கிவன் இன்ஃபர்மேஷன் மந்த்லி, கேட்ட கொஸ்டின் இயர்லி. ஸோ தேர்ஃபோர் இன்ட்டு 12 பண்ணிட்டோம். ஓகேவா நெக்ஸ்ட்டு குமார் அவுட் ஆஃப் மந்த்லி சேலரி 20% towards household and 15% miscellaneous expenditure from the remaining amount and investment and left with him 5:8. 20% and 15% 35% less பண்ணிடலாமா? ரிமைனிங் 65% 5:8 ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 5:8 என்ன எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணார்? அது 5 பார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிமைனிங் அமௌண்ட்டு 8 பார்ட். ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது ரேஷியோ 5:8. அவர் இன்வெஸ்ட் பண்ணது 6,500. ஓகே ஸோ வாட் இஸ் த மந்த்லி சேலரி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குமார் சேலரி சே 100. குமார் மந்த்லி சேலரி சே 100. 20% ஹவுஸ் ஹோல்டு, 15% டுவர்ஸ் சம்திங். ஸோ 35% லெஸ் பண்ணிடலாமா? ரிமைனிங் 65%. தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் லெஃப்ட் வித் ஹிம் 5:8. 100ல் அந்த 35 சப்ட்ராக்ட் பண்ணுற ரிமைனிங் 65. அந்த 65% ஆஃப் த அமௌண்ட்டு தான் 5 பார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிமைனிங் 8 பார்ட் லெஃப்ட் வித் மிச்சம் அவர் கையில் வச்சுருக்கார். ஓவரால் டோட்டல் பண்ணுங்களேன் 13 பார்ட்டு தான் 65, 1 பார்ட் 5 வருமா? பட் கொஸ்டின் ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் கிவன் 6,500. 5 பார்ட்டு தானே இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 5 பைசா 25. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு இந்த 5 பைசா 25. ஓகே அந்த 25 பார்ட்டு தான் 6,500. டோட்டல் சேலரி we take 100. ஓகேவா ஸோ 100 part equal to how much? 100 25 100ல் 4 டைம்ஸ் இருக்குல்லையா? 4 into 6,500. 4 into 6,500 மல்டிப்ளை பண்ணுங்கள். 26,000 ஆன்சர். ஓகே ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன். பர்சன்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அன்னோன் வேல்யூ பிகினிங் வித் 100 ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கு. ஓகேவா எனவே 100 தெரியலன்னா 100ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு 3%. Actually there are 3%. A, B and
C. A's income 150 percentage of B's income. B income take 100. B's income take 100. A 150 percentage. 150 percentage 150 தானே வரும். And C income is 120 percentage of A's income. So 120 percentage of A's income is 150. 120 percentage. Okay, so actually if 150 ல 20% எடுத்தா 30 வரும். ஓகேவா? So 180. 150 100 180 சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 0 அடிச்சிடலாமா? after that cancel பண்ண முடியாது. So remaining ratio 15:10:18. A 15, B 10, C 18. Question: total income of A, B, C together 86,000. What is C's income? Particular C's income சொல்லணும். So what is the total income? that பண்ணுங்களேன். இந்த 43 part தான் 86,000. okay, so one part will be 2,000. question: what is C's income? what is C's income? 18 part தானே வரும். so 18 into 2,000. C income equal to okay, so answer 36,000. okay va? next examination. A scored 25% of the total mark, failed by 56 mark, and B scored 50% of the total mark, which is 144 mark, more than the minimum pass mark. question: what is the minimum passing mark of the examination? okay, so A and B, there are two students, A and B. A scored 25% of the total mark and failed by 56 mark. so A's pass mark must be 25% of the maximum mark plus 56. this equal to, because same examination தான் இல்லையா? B student B got 50% mark, but which is 144 mark, more than the minimum pass mark. maximum markல 50% எடுத்தார் இல்லையா? அது 144 அதிகம்ன்ற சொல்கிறாங்க. that is more than the pass mark, மைனஸ் பண்ணிடணும். okay, and then the percentage மூவ் பண்ணுங்க, இந்த நம்பர் மூவ் பண்ணுங்க. எக்ஸ் ஒய்லாம் தேவையில்லை, அப்படியே வச்சு போடுங்க. ஓகேவா? ஸோ 25% மார்க்கு தான் 144 plus 56 டோட்டல் பண்ணுங்களேன் 200. actually we got 25% of the mark 200. actually pass mark is 25% plus 56. actually we got 25% of the mark 200 plus 56. therefore pass mark 256. okay, option 1, first one 256. okay va? next Sujata scored 2240 marks examination, that is 128 mark, more than the minimum passing mark percentage of 64 mark. actually Sujata 2240 mark score பண்ணாங்க, but which is 128 mark, more than the minimum pass mark of 64%. so 64% of the mark equal to 2240, அது 128 mark more ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த 128 லெஸ் பண்ணிடுங்களேன். 128 லெஸ் பண்ணி பார்த்துருங்க. ஆஃப்டர் தட் அதுதான் 64% ஆஃப் த மார்க் வந்துடும். ஓகேவா? ஸோ லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 2112 வரும். அந்த 64% ஆஃப் த மார்க்கு தான் 2112 வருமா? இப்போ மேக்ஸிமம் மார்க்கு 100% ஈக்குவல் டு how muchன்னு பாருங்கள். இது சிம்பிளே பண்ணிக்கலாம். 4th டேபிள் 6th டேபிள் ஏதோ அடிக்கலாம். ஸோ 3300. we got the maximum mark, but what percentage mark obtained by Meena if score is 907 less than the Sujata? இப்போ மீனா மார்க்கு 907 less than the Sujata சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ சுஜாதா மார்க்கு how muchன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் மார்க் 3300, சுஜாதா மார்க் அந்த 2240 ஸ்கோர் பண்ணாங்க இல்லையா? அதுலேருந்து அந்த 907 லெஸ் பண்ணுங்களேன். தட் இஸ் மீனா மார்க் ஈக்குவல் டு மீனாஸ் மார்க்கு
2240 minus 907 because மீனா மார்க்கு 907 less than சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் சப்ட்ராக்ட் பண்ணு 11333 வரும். இப்போ பர்சன்டேஜ் வைஸ் கன்வெர்ட் பண்ணணும். வாட் த டோட்டல் மார்க் ஆக்சுவலி 3300க்கு 1333 பர்சன்டேஜ் வைஸ் ஹவுமச்சின்னு பாருங்களேன். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் சொல்லும்போது அவுட் ஆஃப் 3300 133 and 3 into 100 யூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த 20 கேன்சல் பண்ணிடலாமா? இது சிம்பிளை பண்ணுங்களேன். அப்ராக்சிமேட்டாக 40% வரும். அப்ராக்சிமேட்லி 40%. பட் ஆப்ஷனில் வேறு ஆப்ஷனும் இல்லை. சம்டைம்ஸ் நமக்கு வர ஆன்சர் சாய்ஸில் இருக்காது, நன் ஆஃப் திஸ் ஆப்ஷனும் இருக்காது, அப்ராக்சிமேஷன் வேர்டும் இருக்காது. அப்போ சூஸ் நியரஸ்ட்டு தானே சொல்லணும். இது எக்ஸாக்ட்லி 40 வராது, நியரஸ்ட்டு தான் 40. ஓகேவா? 40 சாய்ஸ் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு ratio of the salaries A and B in 8:9. A salary increased by 50% and B salary reduced by 25%. What will be the new ratio of the A and B salary? So A and B salary 8:9. Okay, A salary 50% increased. So 50% increased, so 150% of A salary 8 and B salary 20% reduced. Reduced means less than 100 வருமா? So 75% of 9. சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். இந்த பர்சன்டேஜ் கட் பண்ணுங்க. 625 சார், 325 சார். ஓகே, அகைன் ஆக்சுவலி 2 டைம்ஸ் அடிச்சில, 1 டைம் 2 டைம் வரும் பாருங்களேன். திஸ் இஸ் 1 டைம், இது 2 டைம். ஓகே, ஸோ ஆன்சர் 16:9. ஆன்சர் 16:9. ஓகேவா? இது பர்சன்டேஜ் கண்டினியூஷன் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷன் ப்ரொபோர்ஷன் வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தாங்க ஆக்சுவலாக. அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணும். ஓகேவா? தேங்க்யூ. என்னோட பேர் வந்து எஸ் காயத்ரி. நான் தாம்பரம்லேருந்து வரேன். நான் பிகாம் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இப்போது பிளேஸ்மெண்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சு தான் இங்கே வந்தேன். இங்கே பார்த்தா ஸ்டடி என்விரான்மெண்ட்டும் நல்லா இருக்குது, படிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து நல்லாவும் கிளியராக கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியராகவும் சொல்லித்தராங்க. அதனால் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு.